ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சீனா அதிகளவு தனது மின் வாகனங்களை ஏற்றுமதி செய்து வருவதால் இந்திய பொருட்களின் ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஒரு நாடு தனது பொருட்களை மற்றொரு நாட்டில் அந்த நாட்டில் விற்கப்படும் பொருட்களை விட குறைந்த விலையில் விற்பனை செய்தால் அந்த நாட்டில் குறிப்பிட்ட பொருளுக்கு ஆன்டி டப்பிங் டியூட்டி என்ற வரி விதிக்கப்படுவது வழக்கம். சீனா தனது நாட்டில் தயாரிக்கப்படும் மின் வாகனங்களை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் அந்த நாடுகளை விடவும் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது. மேலும் குறிப்பிட்ட தேதிக்குள் இந்த வாகனங்களை ஏற்றுமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது. இதனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சீனா மின் வாகனங்களுக்கு அமெரிக்க ஆன்டி டப்பிங் டியூட்டி விதிக்க உள்ளது. மேலும் சீனா மின் வாகனங்களுக்கு பல ஐரோப்பிய நாடுகள் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த வரியை விதிக்க உள்ளன. இந்நிலையில் சீனாவின் மிதமிஞ்சிய ஏற்றுமதியால் இந்திய ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து டிவிஎஸ் SCS குளோபல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சித்தார்த் ஜெயராஜ் கூறுகையில், ஆன்டி டப்பிங் டியூட்டி விதிக்கப்படுவதற்கு முன் அதிகளவு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சீனா தனது ஏற்றுமதியை அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் சீனாவின் மின் வாகனங்கள் இருக்கும் கண்டெய்னர்கள் அதிகளவில் தேக்கமடைந்துள்ளன. மேலும் ஐரோப்பா மற்றும் மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக உலகளவில் கண்டெய்னர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் இந்திய ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. முன்னர் இந்திய பொருட்களை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய 24 முதல் 30 நாட்கள் ஆகும். இப்போது இது 55 முதல் 60 நாட்களாகிறது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய 35 நாட்கள் ஆகும். இப்போது 60 நாட்களாக அதிகரித்துள்ளது. சென்ற ஒரு வாரமாக சென்னை துறைமுகத்தில் வழக்கத்தை விட அதிகமாக கண்டெய்னர்கள் தேக்கமடைந்துள்ளதை காண முடிகிறது என்று அவர் கூறினார்.